இந்த ஒரே வசனத்தில் ஊழியத்தை குறித்த சத்தியத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். அதாவது ஊழியம்னா என்ன, யாருக்கு செய்யணும், யாரை பின்பற்றணும், யார் உண்மையான ஊழியக்காரன் அப்படிங்கிற சகல சத்தியத்தையும் இந்த ஒரே வசனத்தில் சொல்லியிருக்கிறார். பாருங்க, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால், அப்போ ஊழியம்னா எனக்குன்னா இயேசுவுக்கு, அந்த இயேசுவுக்கு ஊழியம் செய்யணுமா? இயேசுவை தவிர வேற என்ன பண்ணாலும் அது ஊழியம் அல்ல. அப்போ இயேசுவுக்குன்னு எப்படி ஊழியம் பண்ணணும்? இயேசுனா யாருன்னு அறிவிக்கணும். அதாவது தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார், 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார், சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறார். அவருடைய இரத்தத்தினால நமக்கு பாவ மன்னிப்பு, அவருடைய வசனத்தினால நமக்கு பரிசுத்தமும் ஜீவனும் கிடைக்கி, அவருடைய வார்த்தையில் முடிவு பரிந்தம் நிலைத்திரு, அப்பொழுது நீ ரட்சிக்கப்படுவா, அவருக்கு சாட்சியாக வாழு, அவருடைய உபதேசத்தில் நிலைத்திரு அப்படின்னு இயேசுவை நற்செய்தியாக அறிவிக்கணும். அதான் ஊழியமா. அடுத்து, அப்படி செய்கிறவன் என்னை பின்பற்ற கடவன் அப்படிங்கிறார். அப்போ இயேசுவை பின்பற்றணுமா? அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? மத்தேயு 28ஆம் அதிகாரம் கடைசி 3 வசனத்தில், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கணுமா. அடுத்து ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் அப்படிங்கிறார். அப்போ இயேசு என்னெல்லாம் கற்பித்து கொடுத்தாரோ, என்ன உபதேசத்தை ஃபாலோ பண்ண சொன்னாரோ அதை அவங்க ஃபாலோ பண்ணும்படி, அதை அவங்க பின்பற்றும்படி நம்ம சொல்லணுமா. இப்படி செய்கிறவங்க தான் உண்மையான ஊழியக்காரனா. அதை தான் பவுலும் செய்தான். சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி வேறு ஒன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க நான் தீர்மானித்தேன் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அடுத்து, சிலுவை உபதேசம் தான் ரட்சிக்கப்படுறவர்களுக்கு பலனா, கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியமாக இருக்கிறான். அடுத்து, நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். இப்படி ஊழியம் செய்கிறவன், இயேசுவுக்கு ஊழியம் செய்கிறவன், இயேசுவுக்கு சாட்சியாக இருக்கிறவன், இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்துகிறவன், தேவன் இருக்கிற இடத்துல அவன் இருப்பானா. அதை தான் நம்ம மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். இப்படி தேவ நீதியை செய்யக்கூடிய ஊழியக்காரனை பார்த்து அவர் சொல்வார், உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, உம்முடைய எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி அப்படிப்பார். அடுத்து, ஒருவன் எனக்கு இப்படி ஒருவன் ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனப்படுத்துவார். எப்படி கனப்படுத்துவார்? அவனோடு, அந்த ஊழியக்காரனோடு, அந்த உண்மையான ஊழியக்காரனோடு தேவன் இருக்கிறார் அப்படிங்கிறத அற்புத அடையாளங்கள் மூலமாக காணிப்பார். அவன் செய்கிற நற்கிரியினால், அவன் செய்த அற்புத அடையாளங்கள் மூலமாக தேவன் அவனோடு இருக்கிறார் அப்படிங்கிறத வெளியரங்கமாய் காமிப்பார். இதுதான் உண்மையான ஊழியம். இதை தான் நம்ம யோவானில் பார்க்குறோம். ஒருவன் வந்து இந்த உபதேசத்தை உங்களிடத்தில் கொண்டு வராமல் இருந்தால் அவனை வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்தல் சொல்லாமலும் இருங்க அப்படிங்குது. இந்த இயேசுவுடைய உபதேசத்தை நம்மளுக்கு கொண்டு வரலைன்னா, இந்த மாம்சத்தில் வந்த தேவனை நமக்கு அறிக்கை பண்ணலைன்னா, அவன் வந்து உண்மையான ஊழியக்காரன் அல்லவான்.